உதாரணம் வைங்களேன், அந்த நாங்கள் டெவலப் பண்ணினால் வெற்றி தானதுக்கு உதாரணம், நாங்கள் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒன்றுக்கு போய்த்திருந்தோம், வியாபாரத்தை படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்றுக்கு போய்த்திருந்தோம். அப்போ அங்கே ஒருத்தர் வந்திருந்தார், இந்த விரலிக்காய் தெரியுமா, இந்த விரலிக்காண்டுவாங்க, அது என்ன சொல்கிறேன், விரலிக்காய் அவிச்சு சாப்பிடுவாங்க, பழுக்க வச்சு சாப்பிடுவாங்க, அந்த கொச்சுக்க தூளெல்லாம் உப்பெல்லாம் போட்டு தருவோம், விரலிக்காய் அவிச்சு தான் தெரிந்தான ஐட்டம், ரைட். அவரோட பிஸ்னஸ் என்ன தெரியுமா, அவரோட பிஸ்னஸ் சும்மா பஜாருக்கு போய்த்து விரலிக்காய் வாங்கிட்டு வருவார், அதை அவிச்சு கிளாஸ் போகிற பிள்ளைகள் அப்படி சும்மா ரோட்டில் வச்சு விற்பார். இதான் அவரோட பிஸ்னஸ். அவர் 17,500 3 நாள் கோர்ஸுக்கு 17,500 காசு கட்டி அவர் வந்திருந்தார். யார் இது? விரலிக்காய் வியாபாரம் பண்ணுறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், பாடம் நடத்துகிற லெக்சருக்கும் ஆச்சரியம். அவர் ஒருத்தர் எழுப்பி கேட்டார், நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணீங்கன்னு கேட்டக்குள்ளே அவர் சொன்னார், நான் விரலிக்காய் அவிச்சு விற்கிறேன் அப்படின்னார். அப்போ நீங்கள் காசு கட்டுனீங்களோ? காசு கட்டாமல் கிளாஸுக்கு வரையில 17,500 காசு கட்டினார். உடனே அவர் என்ன செஞ்சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார் சொன்னார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை பெஸ்ட்டுக்கு அவருடைய கையில் கொடுத்தார். அப்படியே விரலிக்காய் விற்கிறவருக்கு எத்தனைடா லாபம் வரப்போகுது? அப்போ அவர்கிட்ட கேட்டு, அந்த சல்லி நீங்கள் எப்படி கொடுத்தீங்களா? நான் சேர்த்து வச்சுருந்தேன், அந்த சேர்த்து வச்சுருந்த காசை கொண்டு வந்து இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன், பிஸ்னஸ் இப்படி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்றிக்கிறேன்னு சொல்லி, அதில் இந்த ஆக்களால் வருமென்னு கேள்விப்பட்டேன், அதில் உங்களோட பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி முன்னேற்றுறது, அதெல்லாம் மீக்குது. அப்போ எனக்கு இந்த காசு எனக்கு பெருசு இல்லை, அதனால் கட்டி வந்தேன்னார். உடனே அவர் காசை உடனே மேனேஜ்மெண்ட் சொன்னார், அவரோட காசை ரிட்டர்ன் கொடுத்துருங்க. அவர் கொடுத்தாரு. ஏன்னா கொடுக்காம படித்து கொடுக்கலவே, அவங்களோட பில்டிங்ஸ், அவங்களோட செலவு, சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டு, நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? அவர் சொன்னார், நான் விரலிக்காய் எடுத்து அவிச்சு அந்த தூள், இந்த உப்பு தூள், இந்த மிளகாய் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா. அது மட்டும் அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அதைத்தான் நான் மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தரவா, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஐடியா பண்ணி சக்ஸஸ் ஆனதை மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு போகிறோம் நாங்கள் அதை விட மேலதிகமான ஒரு ஐடியா ஒன்று தருவோம்டார். அவர் சொன்னார், இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு சிஸ்டம் ஒன்றிக்கு சிக்மெண்டேஷன் அப்படின்னு, துண்டமாக்குதல், தமிழில் சொல்லுவாங்க துண்டமாக்குதல், வெரைட்டி பண்ணுறது. இப்போ மரத்தில் விற்கிறது பச்சை கலர் விரலிக்காய், சரி, அவர் செய்கிற வியாபாரம் என்ன? அதை அவைச்சு விற்கிறது. அவருக்கு கொடுத்த ஐடியா என்ன தெரியுமா, நீங்கள் அவைச்சு விற்கிறத மட்டும் செய்ய வேணாம், சிக்மெண்டேஷன் பண்ணுங்கள், உங்களோட ப்ராடக்ட்ஸை கூட்டுங்கடா. நீங்கள் சந்தைக்கு போய் 1 கிலோ வாங்குறீங்களா, 2 கிலோ வாங்குங்க சொன்னார். நான் காசு தருவான்னு கேட்டார். 2 கிலோ வாங்க, 1 கிலோ 300 ரூபா, 2 கிலோ வாங்கினா 600 ரூபா போகும், ரைட். அதில் கொஞ்சத்தை அவிங்க, நீங்கள் ஏற்கனவே செய்கிற மாதிரி உப்பு மிளகாய்ச்சூர் எல்லாம் போட்டு அதை வில்லுங்க. இன்னும் கொஞ்சத்தை வந்து இன்னொரு சிஸ்டம்னு சொல்லி கொடுத்தாரு, அதில் கொஞ்சம் சீனி சுகரை கொஞ்சம் எட் பண்ணி செய்யுங்க. இன்னும் கொஞ்சத்தை நீங்கள் பழுக்க வைங்க, மொத்தமாக வாங்கி வீட்டில் பழுக்க வைங்க. அதில் நல்ல ஒரு பழுத்துக்குண்டு வாரதையும் ஒரு பொட்டியில் போடுங்க. ஓவராக பழுத்தா அதை ஜூஸ் அடிங்க, ஓவராக பழுத்தால் அதை ஜூஸ் அடிங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த விரலிக்காய் மட்டும் வச்சு ஒரு 10-15 வெரைட்டி சொல்லி கொடுத்தார். பெருசாக ஒன்றும் இல்லை, உங்களுடைய கிச்சனில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் ஐடியா பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மீட் பண்ணுங்கன்னார். மாஷாஅல்லாஹ் நீங்கள் சொல்கிற அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 இயர் ஒரு கெதரிங் ஒன்று நடந்துச்சு. அந்த கிளாஸ் வந்தவங்க எல்லாரும் ஒரு 1000 பேர் 1500 பேர் வைங்களே, ஒரு கெதரிங்கில் அவர் வந்திருந்தார். அவர் வந்திருந்து அந்த சேரை போய் தம்புட்டு மீட் பண்ண, சார் நீங்கள் இப்படி ரைட்டு சொன்ன கேட்டால் இல்லை, இப்போ நான் சின்ன கடை ஒன்று போட்டிருக்கிறேன், அந்த ஏரியாவில் விரலிக்காய் ஜூஸ்ன்றது அடிக்கடி எங்களுக்கு அது கிடைக்காது, ஆர்டர் பண்ணி இவங்கள்ட்ட வந்து எடுப்பாங்க, ஆர்டர் பண்ணி இவங்கள்ட்ட எடுப்பாங்களா, எனக்கு இந்த விரலிக்காய் இந்த சிஸ்டத்தை செஞ்சுட்டாங்க, இந்த சிஸ்டத்தை செஞ்சுட்டாங்க. இவர் கொடுத்தது ஒரு டிப்ஸ், ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று தான் கொடுத்தேன், உங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் அதே ஐட்டத்தை வச்சு வெரைட்டி பண்ணுங்க அப்படின்றாரு. அவருக்கு மனசுக்கு பட்டுச்சு. அவர் அப்போ சொல்கிறாரு தெரியுமா, சரி நீங்கள் 17,500 நான் கட்டினேன், 17,500 ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, இப்போ எனக்கு நினைக்குது நான் இப்போ சம்பாதிக்கிற ப்ராஃபிட்டுக்கு 17,500 இன்னும் நீங்கள் 50,000 கட்ட சொன்னிருந்தால் நான் கடன் எடுத்தாவது கட்டிப்பேன் என்றார். ஏன்னா எங்கட ஆக்களுக்கு அருமை விளங்குறதில்லை. இப்போ நாங்கள் நினைக்கிறது என்ன தெரியுமா, எங்களோட பரம்பரையாக பிஸ்னஸை செஞ்சுட்டு போகிறோம், புதிய சிஸ்டம் ஒன்றும் இல்லை, புதிய டெக்னாலஜி ஒன்று நாங்கள் யூஸ் பண்ண ரெடி இல்லை. இன்னுமே நாங்கள் பெரிய கொப்பி ஒன்று வச்சுக்கொண்டு எழுதிக்கொண்டு தடமாறிக்கணும் அப்படி தான் இருக்கிறது. நாங்கள் சும்மா சொல்கிறேன். அப்போ